ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கொத்தவரங்காய் உருளைக்கிழங்கு பிரட்டல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது அடுப்பு ஆன் பண்ணிட்டேன், ஆயில் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆன பிறகு இந்த ஸ்டேஜில் சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். கொத்தவரங்காய் உருளைக்கிழங்குக்கு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேஸ்ட்டில் என்னென்ன நான் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன்னா இஞ்சி பூண்டு, அப்புறம் பட்டை கிராம்புன்னு சொல்லலாம், பட்டை லவங்கன்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தேங்காய், அப்புறம் நம்ம பட்டை மிளகாய். அது உங்களுக்கு தேவையான அளவு, காரத்துக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கும் கொத்தவரங்காயும் நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கோம் கட் பண்ணி. அந்த பேஸ்ட்டுக்கான ரெடி பண்ண இன்னொரு டைம் சொல்லிக்கிறேன். இதில் இஞ்சி பூண்டு, பட்டை லவங்கம், பட்டை மிளகாய் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. தேங்காய் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக லைட்டாக இந்த காய்கறி கொஞ்சம் ஃப்ரை ஆன பிறகு இந்த எண்ணெயோடு சேர்ந்து நல்லா வணங்கட்டும். வணங்க பிறகு அதுக்கப்புறம் நம்ம இதுக்கான அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிட்டோம். நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்ட பிறகு இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போது க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாக லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிச்சு நல்ல ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. சூப்பரான உருளைக்கிழங்கு கொத்தவரங்காய் பிரட்டல் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இது மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.